السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيدنا أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنما المؤمنون إخوة فأصلحوا بين أخويكم. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: المسلم من سلم المسلمون من لسانه ويده، والمؤمن من أمنه الناس على دمائهم وأموالهم. صدق رسوله النبي الكريم. எல்லா புகழும் புகழ்ச்சி நம்மை படைத்தாலும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகுக. நமது நாயகம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னார் வழிநடந்த அத்துணை சுஹாபாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள், வலிமார்கள், குறிப்பாக நாட்களில் சிறந்த நாளான இந்த வெள்ளிக்கிழமை என்று வெள்ளிக்கிழமையின் தொழுகை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய இறை இல்லத்திற்கு விரைவாக வந்திருக்கும் நம் அத்துணை நபர்கள் மீதும், இனி இந்த அல்லாஹுவின் சன்னிதானத்தை தேடி வருகிற அத்துணை இஸ்லாமிய நல் உள்ளங்கள் மீதும் ஸலாத் எனும் கருணையும் சலாமும் ஈடற்றமும் உண்டாகட்டுமாக. ஆமீன். இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் என்றால் அது இஸ்லாம் மட்டும்தான். அந்த இஸ்லாம் மார்க்கத்தில் வாழ்கிற நாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே வஃபாத்தாகக்கூடிய பாக்கியத்தை நம் அத்துணை பேருக்கும் அல்லாஹ் வழங்குவானாக. ஆமீன். கண்ணி மிகுந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஹிஜ்ரி 1446 ஆண்டின் 7வது மாதமான ரஜபு மாதத்தின் கடைசியில் நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நம் இந்திய திருநாடு 2025 ஆண்டின் ஜனவரி மாதமான 26ஆம் தேதியிலே 76வது குடியரசு தின விழாவை கொண்டாட இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 26ஆம் தேதி இந்தியாவில் குடியரசு தினமாக கொண்டாடப்படுகிறது. நம் இந்திய திருநாடு 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திரம் அடைந்தது. ஆனால் இந்தியாவிற்கென்று ஒரு அரசமைப்பு இல்லை. அதை உருவாக்க வேண்டும் என்று அத்தனை ஆட்சியாளர்களும் அந்த நேரத்தில் கோரிக்கை வைக்கிறார்கள். அதற்கான பொறுப்பு டாக்டர் அம்பேத்கர் தலைமையில் போய் முடிகிறது. டாக்டர் அம்பேத்கர் என்ன செய்கிறார்? 1948ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் இந்தியாவிற்கான ஒரு அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கி அதை அவைக்கு கொண்டு வருகிறார். அன்றைய நேரத்தில் இருந்த அத்தனை மாநில அமைச்சர்களும் அதை ஆராய்கிறார்கள். பல்வேறு கருத்துக்கள் பரிமாறப்படுகிறது. இறுதியாக 1950ஆவது ஆண்டில் ஜனவரி 26ஆம் தேதி டாக்டர் அம்பேத்கரால் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பு என்பது, குடியரசு என்பது அது சட்டமாக அமல்படுத்தப்படுகிறது. 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி அன்றைய நாளிலிருந்து இந்தியா என்ன செய்கிறது என்றால், ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 26ஆம் தேதியை இந்திய குடியரசு தினமாக கொண்டாடுகிறது. அந்த நேரத்தில் இருந்த முதல் பிரசிடென்ட், இந்தியாவுடைய முதல் ஜனாதிபதி ராஜேந்திர பிரசாத் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இந்தியாவுடைய கொடியை ஏற்றி
முதல் குடியரசு தின விழாவை அவர்தான் ஆரம்பித்து வைக்கிறார். குடியரசு தின விழா 76வது குடியரசு தின விழாவை நாம் கொண்டாட இருக்கிறோம். ஆங்கிலத்திலே ரிபப்ளிக் டே என்று சொல்வார்கள். குடியரசு, அந்த குடியரசை எது கொண்டு வந்தது என்றால் டாக்டர் அம்பேத்கர் கொண்டு வந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் குடியரசை கொண்டு வருகிறது. அவர்தான் இந்தியாவிற்கான ஒரு கான்ஸ்டிடியூஷன் தேவை என்பதை அவர் கொண்டு வருகிறார். அது சொல்லுகிற அமைப்பு என்னவென்றால் மக்களுக்கான ஆட்சி, ஒரு நாட்டுக்கான ஆட்சி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற ஆட்சியாளர்கள் அந்த நாட்டை ஆளுகிறார்கள் என்றால் அந்த நாடு ரிபப்ளிக் நாடு என்று சொல்லப்படுகிறது. அதை உருவாக்கி கொடுத்தவர் டாக்டர் அம்பேத்கர். அந்த அடிப்படையில் தான் இந்தியா இன்னும் அந்த பாட்டையில் சென்று கொண்டிருக்கிறது. நமக்கான ஆட்சியாளர்களை நாமே என்ன செய்கிறோம் என்றால் வாக்களித்து தேர்ந்தெடுத்து நாம் நம்மை ஆள்வதற்கு அனுப்புகிறோம். அதனால் தான் இதற்கு ரிபப்ளிக் என்று சொல்வார்கள். ஆப்ரஹாம் லிங்கன் சொன்னார், ரொம்ப அழகாக சொன்னார். ரிபப்ளிக்னா என்ன தெரியுமா? மக்களுக்காக மக்களுடைய மக்கள் அரசு, அதுதான் ரிபப்ளிக் என்றார். அந்த குடியரசு தின விழாவை நாம் வருகிற ஞாயிற்றுக்கிழமை கொண்டாட இருக்கிறோம். குடியரசு என்றால் மக்களால் மக்களுக்காகவே தேர்ந்தெடுக்கப்படுகிற ஒரு அரசு அமைப்பு இருக்கிறது என்றால் அதுக்குத்தான் ரிபப்ளிக் என்று சொல்வார்கள். அப்படித்தான் நாம் எல்லாம் என்ன செய்கிறோம்? நம்மை ஆளுகிற ஆட்சியாளர்களை வாக்களித்து தேர்ந்தெடுக்கிறோம். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? நம்மை ஆளுகிறார்கள். இந்த மக்கள் அவர் கொண்டு வந்த குடியரசு தின விழாவை மையமாக கொண்டிருக்கிற இந்தியாவுடைய கான்ஸ்டிடியூஷனுடைய முகத்திமா முன்னுரை என்னவென்றால் 4 அடிப்படை கொண்டிருக்கிறது. இந்தியா தன் குடிமக்களுக்கு நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இந்த நாளை அத்தனை குடிமக்களுக்கும் கொண்டு சேர்த்து பாதுகாக்கும் என்பதுதான் இந்தியாவுடைய கான்ஸ்டிடியூஷன். அதுதான் ரிபப்ளிக்காக என்ன செய்கிறது? நம்முடைய ஆட்சியாளர்கள் இதையெல்லாம் அவர்கள் நிறுவ வேண்டும் என்று நாம் வழிமொழிகிறோம். இந்த 4 தான் முக்கியம் ஒரு நாட்டுக்கு. நீதியும் சுதந்திரமும் அனைத்து குடிமக்களுக்கும், ஒவ்வொரு மதத்தினருக்கும், ஒவ்வொரு இனத்தினருக்கும் ஆணுக்கு தனி உரிமைகள் உண்டு. பெண் இனத்திற்கென்று தனி சுதந்திரம் வேண்டும், அவர்களுக்கான நீதி தனியாக வேண்டும். சகோதரத்துவம் சமத்துவம் எல்லாருக்கும் சரியாக இருக்க வேண்டும். அதுதான் இந்தியாவுடைய அரசியலமைப்பு. அதை எந்த அரசாங்கம் சரியாக செய்கிறதோ அதுதான், அப்படிப்பட்ட அரசாங்கத்தை தான் மக்கள் தேர்வு செய்ய வேண்டும். அதற்குத்தான் ரிபப்ளிக் என்பதை நமக்கு இந்த இந்தியா கொண்டு வந்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஆட்சியாளர்களை நாம் தான் உருவாக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஆட்சியாளர்களை நாம் தான் தேர்வு செய்ய வேண்டும். அதற்கான வாய்ப்பு நமக்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் யாரை தேர்வு செய்ய போகிறோம்? நாம் தேர்வு செய்ய போற நபர்கள் எப்படி இருக்கிறார்கள்? அவர்களால் இந்த நாட்டுக்கு நீதியும் சுதந்திரமும் சமத்துவமும் சகோதரத்துவம் சரியாக கொடுக்க முடியுமா என்பதை சிந்தித்து நாம் வாக்களிக்கிற பொழுது இந்த நாடையும் முழுதாக தருகிற ஒரு ஆட்சியாளர்கள் நாம் காணலாம். அப்படி நாம் தேர்ந்தெடுக்கிற ஆட்சியாளர்கள் மக்கள் நலனில் இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் மக்களாலேயே தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். மக்களாலே தேர்ந்தெடுக்கப்படுகிற காரணத்தினால் அவர்கள் மக்களுக்காகவே, மக்களின் நலனுக்காக வாழ வேண்டும். அது இஸ்லாம் ஆழமாக வலியுறுத்துகிறது. இஸ்லாத்தில் இப்படிப்பட்ட ஒரு நடைமுறை இல்லை என்றாலும் சரி, இஸ்லாத்தில் இது போன்று வாக்களித்து ஒரு நபரை ஆட்சியாளராக தேர்வு செய்கிற முறை இஸ்லாத்தில் இல்லை. இஸ்லாத்தில் ஹிலாபத் என்பதுதான் இருக்கிறது. ஆனால் மக்களை ஆளுகிற ஆட்சியாளர்கள் எப்படி வாழ வேண்டும்? அவர்களிடத்தில் இருக்கிற முதன்மையான பண்பு என்னவென்றால் பிறர் நலன் பேணுதல் என்பதை இஸ்லாம் ஆழமாக வலியுறுத்துகிறது. மக்கள் நலனை பேணுகிற ஆட்சியாளர்கள் வேண்டும். இஸ்லாம் அதை ஆழமாக தலைமை பண்பு அதுதான் என்று போதிக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்தீனு அன்-நஸீஹா, மார்க்கம் என்றாலே பிறர் நலம் நாடுதல் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
இந்த இஸ்லாம் என்ற மார்க்கமே என்னதான்? பிறர் நலன் நாடுதல், எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும், எல்லாருக்கும் இல்லாமும் சேர வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தின் ஆழமான கொள்கை. இதை சொன்னதும் சஹாபாக்களில் ஒருவர் கேட்டார்கள், லிமன் யா ரசூலல்லாஹ், யாருக்கு நலனை நாட வேண்டும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லில்லாஹி வலி கிதாபிஹி வலி ரசூலிஹி வலி அய்யிமத்தில் முஸ்லிமின் வ ஆமத்திஹி. முஸ்லிமான ஆண் பெண்கள் அத்தனை பேருக்கும், முஸ்லிம் அல்லாத எல்லா நபருக்கும் என்ன செய்ய வேண்டும்? நலம் நாட வேண்டும். அதுதான் இஸ்லாம் என்கிற மார்க்கம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு முறை பெருமானார் சொன்னார்கள், ஜரீர் இப்னு அப்துல்லா அவர் சொல்கிறார், நான் இஸ்லாத்தை ஏற்கிற பொழுது இஸ்லாத்தில் இணைந்தால் நான் எப்படி இருப்பேன் என்பதை நான் உறுதி பூண்டேன், உறுதி கொடுத்தேன், உறுதி வாக்குமொழி கொடுத்தேன். என்னவென்றால், இஸ்லாமியனாக ஆகிவிட்ட நான் தொழுகையை சரியாக தொழுவேன், ஜக்காத்தை முழுமையாக கொடுப்பேன். மூன்றாவதாக சொன்னார்கள், வன்னுஸ்ஹி அலா குல்லி முஸ்லிமீன், ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் நான் நலனை நாடுவேன் என்று உறுதி ஏற்று நான் இஸ்லாத்தில் நுழைகிறேன் என்று ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு இஸ்லாத்தில் நுழைந்ததாக அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ ஒரு இஸ்லாமியன் இப்படித்தான் இருப்பான். இப்படி இருப்பவர்கள் தான் ஆட்சியாளராக இருப்பார்கள், சரியான ஆட்சியாளராக இருப்பார்கள். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பிறர் நலன் நாடுதல் என்பது மக்கள் நலனை கருத்தில் கொண்டு எதை செய்தாலும் மக்கள் நலனை யார் பேணுகிறாரோ அவர்தான் ஈமானுக்கு சொந்தக்காரர் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. யார் முஸ்லிம் என்றால் தன்னுடைய கரத்தாலோ அல்லது தன்னுடைய நாவாலோ பிறருக்கு தொல்லை தராதவர் தான் உண்மை முஸ்லிம். யார் உண்மையான முஃமின் தெரியுமா? யாரால் மக்கள் தன்னுடைய பொருளுக்கும் தன்னுடைய உயிருக்கும் எந்த பாதிப்பு இல்லை, அவரால் நமக்கு நலன் மட்டும்தான் இருக்கிறது என்று யாரை கருதுகிறார்களோ அவர்தான் முஃமின் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஒருவரால் பிறர் நலன் பேணப்படுகிறது என்றால் அவர்தான் முஃமின் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது ஆட்சியாளர்களுக்கு தேவையான பண்பு. அவர்களுக்கு தேவையானதில் முதன்மையானது இதுதான். ஆட்சியாளராக தேர்ந்தெடுக்கப்படுகிற அவர்கள் தன்னுடைய பணியில் தன்னலம் தவிர்த்து, சுயநலம் தவிர்த்து, பொது நலமாக எப்படி ஆட்சி செய்கிறார்களோ அப்படித்தான் அவரை வரலாறு சரியாக காண்பிக்கும். இல்லை என்றால் அவரை மோசமானவராகத்தான் இந்த உலகம் காண்பிக்கும். யார் கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை வைத்துக் கொண்டு பிறர் நலன் பேணுகிறாரோ, மக்கள் நலனை பேணுகிறாரோ, சுயநலத்தை தவிர்த்து, தன்னலத்தை தவிர்த்து, தனக்காக தனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை வைத்து மோசடி செய்யாமல், ஊழலை செய்யாமல், அதிகாரத்தை பயன்படுத்தி எல்லா சலுகைகளையும் எடுத்துக்கொண்டு மட்டுமில்லாமல் மக்களுக்காக யார் சேவை செய்கிறார், மக்கள் நலனுக்காக யார் எதை செய்கிறார் என்பதை கவனித்தான் ஒரு ஆட்சியாளர் அவர் சரியானவர், அவர் நல்ல ஆட்சியாளர் என்கிற பட்டம் அப்பொழுதுதான் கொடுக்கப்படும். இதை இஸ்லாம் ஆழமாக வலியுறுத்துகிறார். ஒரு ஆட்சியாளர் மக்களுக்கு பணிவிடையாளராகத்தான் இருப்பார்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சய்யிதுல் கௌமி காதிமுன், ஒரு கூட்டத்தினுடைய ஆட்சியாளர், ஒரு தலைவர் தன்னுடைய சமுதாயத்துக்கு, தன்னுடைய மக்களுக்கு பணிவிடையாளராக இருப்பார், வேலை செய்பவராக இருப்பார் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படித்தான் ஒரு ஆட்சியாளர் இருக்க வேண்டும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற இந்த ரீபப்ளிக் டே, இந்த ரீபப்ளிக்கை மையமாக கொண்டிருக்கிற நாம் தேர்ந்தெடுக்கப்படுகிற ஆட்சியாளர்கள் மக்களுக்காகவே, மக்களுடைய நலனுக்காகவே அவர்கள் இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் போதித்தார்கள். ஒரு கூட்டத்திற்கு தலைவன், அந்த கூட்டத்திற்கு அவன்தான் முதல் பணிவிடையாளர். மக்களுக்குன்னு ஒண்ணுனா அவன்தான் முதல் இறங்கி வேலைகளை ஆரம்பிக்கணும் என்பதை இஸ்லாம் ஆழமாக போதிக்கிறது. பெருமானார் இஸ்லாத்தை போதித்த மக்காவுடைய நேரம், அந்த நேரத்தில் இராஸ் என்கிற நாட்டிலிருந்து ஒரு வியாபாரி வருகிறார். அந்த வியாபாரி ஒட்டகத்தை விற்பதற்காக வருகிறார். மக்காவிற்கு வந்து ஒட்டகத்தை விற்கிறார். அந்த வியாபாரியிடம் அபூஜஹல் என்ன செய்கிறார்?
ஒட்டகத்தை விலைக்கு வாங்கி கொண்டு அதற்குரிய பணத்தை கொடுக்காமல் மோசடி செய்து விடுகிறார். ஒட்டகத்தை வாங்கிட்டு காசு கொடுக்கல. இதனால் அவர் என்ன செய்தார்? தனக்கு ஏற்கப்பட்ட அநியாயத்தை அந்த கூட்டத்தின் தலைவர்களுக்கு, மக்காவால் தலைவர்கள்கிட்ட போய் சொன்னார். எல்லாத்துக்கும் சொன்னார், இந்த அபூஜஹல் என்பவர் என்ற ஒட்டகம் வாங்கினாரு, அதுக்கான காசை கொடுக்கல, என்னை ஏமாத்திட்டாரு, நீதி தாங்க. ஒவ்வொரு தலைவரிடமும் சென்றார். எல்லாரும் மறுத்துட்டாங்க. அபூஜஹல் பெரிய ஆளு, அவரை போய் கேட்டா நமக்கு தான் என்ன செய்யும், ஆப்பு வரும், அதான் நாங்க யாரும் போக மாட்டோம் அப்படின்னு ஒதுக்கிட்டாங்க. சில பேர் என்ன செஞ்சாங்க, இந்த முகம்மதுட்ட போங்க, அவர் தான் புதிதாக இஸ்லாமிய ஒரு மார்க்கத்தை அறிமுகப்படுத்தி மக்காவில் குழப்பத்தை ஏற்படுத்துகிறார், அவர்கிட்ட போங்க. அவர் நேரம் அபூஜஹல்கிட்ட போவாரு, அபூஜஹல் ஏதாவது செய்யட்டும் அந்த ஆளை அப்படின்னு மனதில் குரோதத்தை ஏற்படுத்தி அவர்கிட்ட சொல்லிடுறாங்க. முகம்மதை போய் பாருங்கள். ஒரு நேராக முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்கிறார். சென்று, நான் இராஸ் நாட்டிலிருந்து வந்த ஒரு வியாபாரி, இந்த அபூஜஹல் என்பவர் என்னிடம் ஒரு ஒட்டகத்தை வாங்கினார், அதற்குரிய பணத்தை தரல, ஏமாத்திட்டார், நீங்க எனக்கு நீதம் வாங்கித்தாங்க, எனக்குரிய ஹக்கை, எனக்கான காசை நீங்க வாங்கித்தாங்க அப்படின்னு வந்து நிற்கிறார். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி நான் வருகிறேன் வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. ஒரு தலைவன் இப்படித்தான் இருப்பான். எந்த மக்களுக்கு, எந்த இன மக்களுக்கோ அல்லது சமுதாய மக்களுக்கோ நீதி மறுக்கப்படுகிறது என்றால் அந்த நீதியை வாங்குவதற்காக எந்த தலைவன் வருகிறானோ, எந்த ஆட்சியாளன் வருகிறானோ, அப்படிப்பட்டவர்களைத்தான் நாம் தேர்வு செய்து அனுப்ப வேண்டும் நம்மை ஆள்வதற்கு. முஸ்லிம்களுக்கு இழைக்கப்படுகிற கொடூரங்களும் அநியாயங்களும் எங்கு நீதியாக ஆக்கப்படுகிறதோ, எங்கு நீதமாக நடத்தப்படுகிறதோ அப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் தான் நமக்கு தேவை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரா போறாங்க அபூஜஹலை பார்க்கறதுக்காக. வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போய் கதவை தட்டுறாங்க. அபூஜஹலை, நான் முஹம்மது வந்திருக்கிறேன், இந்த ஒட்டக வியாபாரிக்கு நீ அநியாயம் செய்து விட்டாய், ஒட்டகத்தை வாங்கி அதற்குரிய பணத்தை நீ தரல, பணத்தை கொடு அப்படின்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய இந்த பேச்சை கேட்டவன கோவம் வந்துருச்சு அபூஜஹலுக்கு. முள்ள இருந்து வாளை எடுத்துக்கிட்டு வேகமா ரசூலுல்லாஹ் வெட்டலான்னு வேகமா வெளியே வர்றாரு. கதவை திறந்தவன ரசூலுல்லாஹ் பார்த்தோன்னு பயந்துட்டார். பயந்து அப்படி அந்த வாளை கீழே போட்டுட்டார். பேயறிஞ்ச மாதிரி நிக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாரு, இந்த மனிதருக்கு உண்டான ஹக்கை நீ கொடு, ஒட்டகத்தை வாங்கின காசை கொடு, கொடுத்துட்றேன் அப்படின்னு வேகமா போய் உள்ள போய் காசு எடுத்து வந்து கொடுத்துட்றாரு அபூஜஹல். இதெல்லாம் மக்கள் பாக்குறாங்க. ரசூலுல்லாஹ் உரிமையை வாங்கி கொடுத்துடுறாங்க, நீதத்தை வாங்கி கொடுத்துடுறாங்க, ரசூலுல்லாஹ் போயிடுறாங்க. மக்கள் கேட்டாங்க, அந்த காபிர்கள் கேட்டார்கள், ஏ அபூஜஹலே, உன்கிட்ட முகமது எதுக்கு அனுப்பிச்சோம்? முகமது இப்படி வருவாரு, அந்த ஒட்டக வியாபாரியுடைய நீதத்தை கேட்பாரு, நீ அவரை 4 சாத்துன்னு பார்த்தா இப்படி பயந்து அந்த ஒட்டக வியாபாரிக்கு உண்டான நீதத்தை கொடுத்து விட்டாயே, ஏன் இந்த அளவுக்கு நீ கோடையா போயிட்ட அப்படின்னு கேட்கிறாங்க. அபூஜஹல் சொல்றாரு, அவர் வெட்டலாம் தான் வாளை எடுத்துட்டு வந்தேன், வாளை எடுத்துட்டு வந்து கதவை திறந்து பார்த்தா முகம்மதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒட்டகம் நிக்குது, நான் மட்டும் காசு கொடுக்காம மறுத்திருந்தா அந்த ஒட்டகம் என்ன சாப்பிட்டுருமோன்னு பயந்தேன், அதனால நான் எடுத்து கொடுத்துட்டேன். அல்லாஹ் தஆலா ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை அங்கு நடத்தினான். நான் சொல்ல வருவது இதை அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தலைவரும் ஆட்சியாளரும் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணமாக இருக்கிறார்கள். தன் பிரஜைக்கு, தன் மக்களில் ஒருவனுக்கு நீதி கிடைக்கவில்லை என்றார், அவனுக்கு ஏற்பட்ட அநீதத்துக்காக யார் முன் செல்கிறாரோ, நீதத்தை யார் வாங்கி தருகிறாரோ அவர்தான் நம்முடைய ஆட்சியாளர்கள். அப்படிப்பட்டவர்களைத்தான் நாம் தேர்வு செய்ய வேண்டும். நமக்கான உரிமைகள் எங்கு கிடைக்கப்பெறுகிறதோ, நமக்கான முழு சுதந்திரம், மத சுதந்திரம், நம்முடைய மார்க்கத்தை பின்பற்றுவதற்கான எல்லா சுதந்திரம் யாரால் கிடைக்கப்பெறுகிறதோ, மறுக்கப்படுபவர்களை தாண்டி யாரால் நமக்கு நீதம் கிடைக்கப்படுகிறதோ, யாரால் மக்கள் நலன் பாதுகாக்கப்படுகிறதோ அவர்கள் தான் நம்முடைய ஆட்சியாளர்கள். அப்படிப்பட்டவர்களைத்தான் நாம் தேர்வு செய்ய வேண்டும். அதற்கான ஒரு வாய்ப்பு தான் ரிபப்ளிக் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நாம் எப்படிப்பட்டவர்களை தேர்வு செய்ய போகிறோம் என்பதில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் மனிதர்களிலே மிக சிறந்தவர்கள் அவர்கள்தான். நபிமார்களுக்கு அடுத்தபடியாக, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்தபடியாக மக்களிலே மிகச் சிறந்தவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு.
அந்த அபூபக்கர் ரலியல்லாஹ் எதனால் இந்த அந்தஸ்தை பெற்றார்கள் என்றால், இமாம்கள் சொல்கிறார்கள், அவர்கள் வைத்த நோன்போ, அவர்கள் தொழுது தொழுகையோ, அவர்கள் செய்த நல் வணக்கங்களோ காரணம் அல்ல இந்த அந்தஸ்தை அடைவதற்கு. ஒன்றுதான், வாழுகிற காலம் முழுக்க மக்களால் தனக்கு புரோஜனம் மக்களால் என்னால் மக்களுக்கு புரோஜனம் ஏற்பட வேண்டும் என்கிற கொள்கையை வாழ்க்கை முழுக்க கொண்டிருந்தார்கள். பிறர் நலனை பேணினார்கள். தன்னால் யாரும் எந்தவித பாதிப்பும் ஆகிவிடக்கூடாது என்று கருதினார்கள். அதனால்தான் இவ்வளவு சிறப்பு என்று இமாம்கள் அறிவிக்கிறார்கள். இப்போ ஒருவர் மிக உயர்ந்த அந்தஸ்தை பெற, ஆட்சியாளர்களில் மிக உன்னதமான ஆட்சியாளர் என்ற பெயரை பெற வேண்டும் என்றால், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் மக்களுக்காகவே வாழ்கிறாரா இல்லையா என்பதை பொறுத்துதான் அவர் நல்ல ஆட்சியாளர் அல்ல மோசமான ஆட்சியாளர் என்ற பெயரை அவர் பெறுவார். உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், இந்த உமர் ரலியல்லாஹு அவர்களைத்தான் காந்தியடிகள் சொன்னார், இந்தியாவிற்கு உமருடைய ஆட்சியை நான் விரும்புகிறேன், உமர் இந்தியாவை ஆட்சி செய்ய வேண்டும் என்று சொன்னவர் காந்தியடிகள். அந்த உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், வாழ்கிற காலம் முழுக்க நான் இன்னி வல்லாஹி, அல்லாஹ் சத்தியமாக சொல்கிறேன், மக்களுக்கு இந்த மெழுகுவர்த்தி எப்படி தன்னை அழித்து கொண்டு வெளிச்சத்தை மக்களுக்கு தருகிறதோ, அது போன்று நான் வாழ்கிற காலத்தில் என்னை எரித்து கொண்டாலும் சரி, என் மூலமாக மக்கள் பிரயோஜனம் அடைய வேண்டும், என் மூலமாக மக்கள் நலன் பெற வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியாளராகத்தான் நான் வாழ விரும்புகிறேன் என்றார்கள். அப்படித்தான் வாழ்ந்தார்கள். தன்னை உருக்கி கொண்டார்கள், தன்னை எரித்து கொண்டார்கள், மக்களை வெளிச்சத்தில் ஆக்கினார்கள். ஹிஜ்ரி 18வது ஆண்டில் மதீனாவில் பெருத்த பஞ்சம் ஏற்பட்டது. எந்த அளவிற்கு என்றால், பஞ்சத்தின் காரணமாகவே 25,000 நபர்கள் வஃபாத்தானார்கள் மதீனாவில். அப்படிப்பட்ட ஒரு கொடூர பஞ்சம். அந்த பஞ்ச நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அவர்கள் மக்கள் நலனுக்காக அவர்கள் பட்ட பாடு கொஞ்ச நஞ்சம் அல்ல. என்னுடைய மக்கள், நான் ஜனாதிபதியாக இருக்கிற என்னுடைய நாட்டு மக்கள் இருக்கிறார்களே, பசியால் அவர்கள் வாடி வதங்கிவிடக்கூடாது என்பதற்காக அந்த நேரத்தில் கொள்ளை நோய் வரை வந்தது. அந்த கொள்ளை நோயால் சில பேர்கள் இல்ல, பல பேர்கள் வஃபாத்தானார்கள். பசியால் யாரும் இறந்துவிடக்கூடாது என்பதற்காக அரசாங்க கஜானாவில் இருந்து ஒவ்வொரு நாளும் விருந்து போடப்பட்டது. 10,000 பேருக்கு மதீனாவில் மட்டும் ஒரு விருந்துல 10,000 பேர் சாப்பிடுவாங்களாம். சொன்னார்கள், என் கஜானாவில், அரசாங்க கஜானாவில் ஒரு திர்கம் இருந்தால் கூட அதை கூட மக்கள் நலனுக்காக மட்டும்தான் செலவழிப்பேன். எந்த அளவிற்கு என்றால், ஒரு விருந்துக்கு ஒரு ஒட்டகம் மறுக்கப்படுகிறது, அடுத்து மக்களுக்கு விருந்து வைக்கப்படுது. அந்த ஒட்டகத்திலே டேஸ்டான பகுதினா இந்த திமிழும் கல்லீரலும் ரொம்ப டேஸ்டா இருக்குமா. இந்த ஜனாதிபதியினுடைய பாதுகாவலர் அஸ்லம் இவர் என்ன செஞ்சாரு, அந்த ஒட்டகத்தினுடைய திமிழ்ல இருக்கிற கறியையும் கல்லீரலை எடுத்து சமைச்சு உமர் ரலியல்லாஹு தனியா வச்சார். லுகரை முடிச்சுட்டு உமர் ரலியல்லாஹு சாப்பிட போறாங்க. தட்டுல பார்த்து ஒரு கறி இருக்கு. இது என்ன கறின்னு கேட்கிறாங்க. ஒட்டகத்திலே இருக்கிற பகுதிகளில் டேஸ்டான பகுதி திமிழும் கல்லீரலும், அதை சமைச்சு வச்சிருக்கேன். உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், நாசம் உண்டாகட்டும் அஸ்லமே, நாசம் உண்டாகட்டும் அஸ்லமே. மக்கள் எலும்பையும் கொழுப்பையும் சாப்பிடுகிற பொழுது அந்த மக்களை ஆட்சி செய்கிற நான் கல்லீரலை சாப்பிட வேண்டுமா? டேஸ்டான இறைச்சி நான் சாப்பிட வேண்டுமா? அப்படி எடுத்து கொண்டு போங்கள். இந்த பஞ்சம் முடிகிற வரை ரொட்டியும் ஜெய்துன் எண்ணெய் மட்டும் கொடுங்கள், அதுதான் எனக்கு உணவு என்றார்கள் உமர் ரலியல்லாஹு. பஞ்சம் முடிகிற வரைக்கு உமர் ரலியல்லாஹு அவர்கள் ரொட்டியும் எண்ணெய் வைத்துக் கொண்டுதான் சாப்பிட்டார்கள். அந்த அஸ்லம் சொல்கிறார், பஞ்சம் மட்டும் நீங்கவில்லை என்றால் சாப்பிடாமலே அரைமுறை சாப்பாட்டினாலே உமர் ரலியல்லாஹு வஃபாத்தாக இருக்கலாம் மிக சீக்கிரமாக. அந்த அளவிற்கு மக்களுக்காக, மக்களுடைய நலனுக்காக வாழ்ந்தவர்கள் உமர் ரலியல்லாஹு. அப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் தான் இந்த நாட்டிற்கு தேவை. மக்கள் நலனை யார் யோசிக்கிறார்? மக்கள் நலனை யார் யோசிக்கிறாரோ அப்படிப்பட்டவர்களை தான் நாம் வாக்களித்து தேர்ந்தெடுத்து அனுப்ப வேண்டும். அதற்குத்தான் குடியரசு தினம் என்பது ஒன்று,
நாம் யோசிக்க வேண்டும். இந்த அரசாங்கமும் மக்கள் நலனில் எந்த அளவிற்கு மிக மோசமாக செயல்படுகிறது என்பதை யோசிக்க வேண்டும். எல்லா விதத்திலும் சரி, ஒவ்வொரு சமூக மக்களுக்கும் கிடைக்கப்படுகிற நீதி விஷயத்திலும் சரி, ஒவ்வொரு சமூக மக்களுக்கும் கிடைக்கப்படுகிற உரிமைகள் விஷயத்திலும் சரி, இந்த மத்திய அரசாங்கம் எவ்வளவு கோட்டை விடுகிறது என்று யோசித்து பாருங்க. ஹஜ்ஜுக்கு போயிட்டு வர்றாங்க, உம்ராக்கு போயிட்டு வந்த ஒரு 4-5 பேர், ஒரு குடும்பம் 4-5 குடும்பம் வந்து திரும்பி வந்து பார்த்தா வீடை காணல. ராஜஸ்தான்ல எவ்வளவு அராஜகம் நடக்கிறது தெரியுமா? குறிப்பிட்ட சமூக மக்களை கருத்தில் வைத்து அந்த மக்களை அழிப்பதற்காக இவர்கள் செய்கிற நாடகங்களும் அட்டுழிகளும் கொஞ்சம் நஞ்சமல்ல. கையில் கிடைத்தது என்பதற்காக அதிகாரம் கையில் கிடைத்தது என்பதற்காக மக்கள் நலனை அப்படி சுரண்டி எடுக்கிறார்களே, இவர்கள் எப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள்? இந்த ஜிஎஸ்டி என்கிற அந்த வரி எத்தனை நடுத்தர மக்களை பாதிக்கிறது தெரியுமா? பாலுக்கு 5% ஜிஎஸ்டி. இப்ப சமீபத்தில் ராஜஸ்தான்ல நடந்த 55வது ஜிஎஸ்டி கூட்டம், அந்த கூட்டத்துல போடப்பட்ட வரி விதிகள்லாம் கேட்டா நீங்கெல்லாம் நடுத்தர மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் தெரியுமா? அந்த வரி விதிப்பா கொஞ்சம் நஞ்சமல்ல. பன்னுக்கு என்ன போனீங்களோட ஒரு வீடியோ வைரல் ஆனது. ஒரு ஹோட்டலின் உரிமையாளர் கேட்டார் நம்ம நாட்டின் நிதியமைச்சர்கிட்ட, பன்னுக்கு ஜிஎஸ்டி இல்ல, அந்த பன்னுல கிரீம் வச்சோம்னா 18% ஜிஎஸ்டி. அந்த பன்னுல கிரீமோடு சேர்த்து அந்த ஜாமு சேர்த்து வச்சா அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி. பாலுக்கு 5% ஜிஎஸ்டி. பென்சிலுக்கு ஜிஎஸ்டி இருக்கு தெரியுமா? ஜிஎஸ்டியை நடைமுறைப்படுத்துகிற நீங்கள் கடைகளில் நீங்கள் பென்சில் வாங்கினீர்கள் என்றால் பென்சிலுக்கு தனி ஜிஎஸ்டி இருக்கிறது. நடுத்தர மக்களுடைய எல்லா சுக வாழ்வு முறையை பாதித்திருக்கிற இந்த ஜிஎஸ்டி வரி. நான் அந்த லிஸ்டை சொன்னால் எக்கச்சக்கமாக போகும். நடுத்தர மக்கள் புதுசா கார் வாங்க முடியாது. என்ன செய்வாங்க? செகண்ட் ஹேண்ட்ல ஒரு கார் வாங்குவாங்க. அந்த செகண்ட் ஹேண்ட்ல கார் வாங்குறதுக்கு இப்ப நடந்த 55வது ஜிஎஸ்டி மாநாட்டில் என்ன தெரியுமா அம்மையார் போட்டிருக்கிறாங்க வரி? செகண்ட் ஹேண்ட்ல கார் வாங்கணும்னா முன்னாடி 12% ஜிஎஸ்டி இருந்துச்சு, இப்போ 18% ஜிஎஸ்டி. நடுத்தர மக்களை பாதுகாக்கிற எல்லா காரணங்களையும் எல்லா வரி விதிப்புகளையும் நடுத்தர மக்களுடைய சுகத்திற்காக எளிய மக்களுடைய வாழ்க்கையை பாதிக்கிற அத்தனை ஜிஎஸ்டி இந்த அரசாங்கம் அமல்படுத்துகிறது. ஆனால் அதே நேரத்தில் சொகுசு வாழ்க்கை வாழ்கிற, ஆடம்பர வாழ்க்கை வாழ்கிற அவர்களுக்கு தேவையான பொருளில் ஜிஎஸ்டி குறைகிறது. நடுத்தர மக்களின் அவசிய தேவையான பொருள்களில் ஜிஎஸ்டி உயர்கிறது. இந்த அநியாயத்தை எங்க கொண்டு போய் சொல்வது என்று தெரியவில்லை. காசு வச்சிருக்கிற, ஆடம்பரமாக வாழ்கிற மிகப்பெரிய பணக்காரர்களுக்கு என்னவெல்லாம் தேவையோ அந்த பொருளுக்கு ஜிஎஸ்டி குறைகிறது. போக போக எளிய மக்களும் நடுத்தர மக்களுக்கும் எதுவெல்லாம் தேவையோ அதற்கான ஜிஎஸ்டி உயர்கிறது. பாப்கார்ன் சாதாரண நீங்க பாப்கார்ன் வாங்கினா 5% ஜிஎஸ்டி. அந்த பாப்கார்னை பேக்கேஜில் வாங்கினீங்கன்னா 12% ஜிஎஸ்டி. அதுல இந்த கேரமில்லோ அல்லது பட்டரோ போட்டு கொடுத்தோம்னா அதுக்கு 18% ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி எடுத்தோம்னா மக்கள் இந்த ஜிஎஸ்டியால் நடுத்தர மக்களும் எளிய மக்களும் எத்தனையோ கஷ்டத்திற்கு உள்ளாகிறார்கள். நான் சொல்ல வருவது இதுதான், நம்மை ஆளுகிற அரசாங்கத்தால் மக்கள் நலன் மிக மிக மோசமாக பாதிக்கப்படுகிறது. மக்கள் நலனை அவர்கள் மறந்து விட்டார்கள். அவர்களுக்கெல்லாம் ஒன்றுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மாமின் அப்தின் இஸ்தர்ஆஹுல்லாஹு ரஅயத்தன் ஃபலம் யஹுத்ஹா பிநஸீஹத்தின் இல்லா லம் யஜ்ராயஹத்தில் ஜன்னah. மக்களை நிர்வகிப்பதற்காக தனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை வைத்துக் கொண்டு மக்கள் நலனில் யார் ஈடுபடவில்லையோ அவர் சொர்க்கத்தின் வாடை கூட நுகர மாட்டார் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம் அத்தனைவரும் இந்த ஹதீஸை ஆழமாக மனதில் பதிய வைக்க வேண்டும். நமக்காக கொடுக்கப்பட்ட பொறுப்பு அது மக்கள் நலனுக்காக இருந்தால், ஒரு ஊரின் நலனுக்காக இருந்தால், அந்த நலனை நாம் தரவில்லை என்றால் சொர்க்கத்தின் வாடை கூட நாம் நுகர முடியாது. நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற மக்கள் நலன் சார்ந்த பொறுப்புகளில் மிக மிக கவனம் வேண்டும். ஒரு ஊரை நிர்வகிப்பதற்காக நமக்கு என்ன செய்யலாம்? ஜமாத் என்கிற பொறுப்பை தந்திருக்கலாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அல்லது பொதுமக்களுடைய
சொத்துகள் நம்முடைய கைக்குள் வந்திருக்கலாம். அதை நாம் எப்படி அல்லாஹ்விடத்தில் கேள்விக்கு நாம் என்ன பதில் சொல்ல போகிறோம் என்பதை கவனத்தில் கொண்டு நாம் செயல்பட வேண்டும். மக்கள் நலனுக்காக ஒரு காரியம் உங்களிடத்தில் ஒப்படைக்கப்படுகிறது என்றால் அந்த மக்கள் நலனில் நாம் எந்த ஒரு குறையும் வைத்து விடக்கூடாது. குறை வைத்து விட்டோம் என்றால் சுருக்கத்தின் வாடை கிடைக்காது. இமாம் என்கிற ரீதியிலே சொல்கிறேனே, இமாம் என்பவர் ஒரு ஊரின் நலனுக்காக அவர் செயல்பட வேண்டும். மக்களிடம் ஹக்கை பேச வேண்டும். ஒரு ஊருக்கு தேவையான மக்தப் மதரஸை அவர் சரியாக நடத்த வேண்டும். மக்கள் நலனுக்காக எல்லா போதனையும் அவர் செய்ய வேண்டும். இதை அவர் செய்ய தவறுகிறார் என்றால், ஒரு இமாம் செய்ய தவறுகிறார் என்றால், ஒரு இமாமால் ஒரு ஊரினுடைய மக்தப் சரியாக செயல்பட வேண்டும். சரியாக செயல்படவில்லை என்றால் அந்த இமாம் மக்கள் நலனிலிருந்து பெசறி விட்டார் என்ற அர்த்தம். இப்படித்தான் நீங்கள் எல்லா விஷயத்தையும் யோசிக்க வேண்டும். உங்கள் ஒவ்வொரு நபருக்கும் மக்கள் நலன் சார்ந்து ஒரு விஷயம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது என்றால், மக்கள் நலன் உங்களிலிருந்து பெறப்படவில்லை என்றால் சோனத்தின் வாடை நீங்கள் நுகர மாட்டீர்கள். வருகிற 76வது குடியரசு தின விழா ஞாயிற்றுக்கிழமை அன்று இந்த நாட்டின் பிரதமரும் சரி, அமைச்சர்களும் சரி, ஒவ்வொரு மாநிலத்தில் முதல்வரும் சரி, அமைச்சர்களும் சரி, அவர்கள் உறுதியேற்க வேண்டும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாங்கள் மக்கள் நலனுக்காகவே நாங்கள் ஆட்சி செய்ய வேண்டும் என்கிற உறுதிமொழி எடுத்துக்கொண்டார்கள் என்றால் இந்த இந்திய நாடு மிக சீக்கிரத்தில் வல்லரசு நாடாக மாறும். எல்லா மக்களும் மகிழ்வோடும் சந்தோஷத்துடன் தன்னுடைய வாழ்க்கையை கழிப்பார்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கையை கழிப்பதற்கு உங்களுக்கும் எனக்கும் வளரவும் நான் தோல்வி செய்வானாக. வஸ்ஸலாம்.